அப்பா ஒரு டவுட். என்ன? ஒரு குரூப் தண்ணி ஃப்ரீயா தரேங்கறாங்க, ஒரு குரூப் ஆல்ரெடி கேர்ள்ஸ்க்கு பஸ் ஃப்ரீயா விட்டாச்சு, ஒரு குரூப் பாய்ஸ்க்கு பஸ் ஃப்ரீயா விடுறேங்கறாங்க, ஒரு குரூப் தமிழ்நாடு ஃபுல்லா கேர்ள்ஸ்க்கு பஸ் ஃப்ரீயா விடுறேங்கறாங்க. ஏன்பா? அதுவா, சரி உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீ சாக்லேட் வேணுன்ற, அப்போ அப்பா என்ன பண்ணுவேன், உன் கையில் ஒரு 10 rupees கொடுத்து வாங்கிக்கோன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. நீ என்ன பண்ணுற, ஒரு கடைக்கு போகிற, அந்த கடையில் குழந்தைங்களுக்கு சாக்லேட் ஃபுல்லாக ஃப்ரீ அங்கே சொல்கிறாங்க, இன்னொரு கடையில் ரூபா கொடுத்தா தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. நீ எங்கே போய் வாங்குவ? ஃப்ரீ. பார்த்தியா, நீயும் ஃப்ரீயாக இருந்தால் போய் வாங்குற. அதே மாதிரி தான் நம்ம மனசு ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஓகேவா? அப்பா இப்போ ஃப்ரீயா வாங்கினா நம்ம அப்போ அடுத்த இப்போ கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, இப்போ ஆஃபீஸில் இருக்கவங்களுக்குலாம் எப்படிப்பா மணி கிடைக்கும்? கரெக்டு, வராது, நஷ்டம் தான் வரும். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறதுக்கு, அதுக்கு இப்போ அவங்க எல்லா ஃபேமிலிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுத்துட்டா ஈஸியாக எல்லாரும் அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். கரெக்டு, நல்ல ஐடியா தான், நல்ல ஐடியா சொல்கிற, சூப்பராக இருக்கு. ஸோ ஃப்ரீயாக கொடுக்கறத விட கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல.